கேமிங் எலிஃபன்ட். இன்றைக்கி நம்ம ரியல் கிரிக்கெட் 24 ப்ளே பண்ணிக்கிட்டோம். அதில் நம்ம இன்றைக்கி மேட்ச் நம்பர் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். மேட்ச் நம்பர் 3 நம்ம ஆஸ்திரேலியா கூட தான் ப்ளே பண்ண போகிறோம். போன மேட்ச்னே பார்த்துருக்கோம். லெட்ஸ் கோ டு 1975 வேர்ல்ட் கப். ஓகே, ஸோ ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ். அது நம்மளுக்கு அடுத்து நாக் அவுட் மேட்ச் தான் நினைக்கிறேன். ஆமாம், இதான் ஃபைனல் மேட்ச். அடுத்து நமக்கு மேட்ச் நாக் அவுட் மேட்ச் தான். ஓகே, உள்ளே போகலாம். வந்து லண்டனில் வச்சுப்போம். ஆடுனோம், ரைட் பாடிங் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஃபீல்டிங் கேட்சிங் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். Number 3 war Fredericks got a Greenwich here Kalicharan or Kadhoi Sea Lion captain maybe a Richards K boys Julian D Murray V Holder Yerabas. ஒரு திமுக பாகிஸ்தான் போரா என்ன ஜெயிச்சாங்க. கடைசியில் ஆட்டம்ல கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் போராடி ஜெயிச்சாலும் தோற்றாலும் எப்படியா இருந்தாலும் அது நல்லா இருக்கும். ஆட்டம்ல கொடுத்து ஆடுறதுக்கு பரவாயில்ல, எப்படியோ ஜெயிச்சிட்டோம். ஸோ நம்ம டீமோட பேட்டிங் 70%, பவுலிங் 46% அண்ட் ஃபீல்டிங் 72% இருக்குது. ஆஸ்திரேலியா டீம் ஏ டர்னர் ஆர் மிக் ஓஸ்கர் என்ன பேர் எல்லாம் செப்பலா அவர் தான் கேப்டன் போல். அது ஜி செப்பல், டி வால்டர்ஸ் ஆர் மார்ஷ் ஆர் எட்வர்ட்ஸ், கார்டன் கில்மோர் தான் நினைக்கிறேன். கார்டன் கில்மோர், எம் வாக்கர், ஜெஃப் தாம்சன், லில்லி என்னமோ லில்லி சொல்லுவாங்க தெரியல. நீங்கள் இவங்க 2 பேரும் தெரியும். கார்டன் கில்மோர், ஜெஃப் தாம்சன். ஒரு பேர் என்ன தெரியலங்க. லண்டனில் நடக்கிற இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா vs வெஸ்ட் இண்டீஸ். டெம்பரேச்சர் 22.7. டாஸ்க்கான நேரம். நம்ம ஹெட்ஸே எடுப்போம். ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்து சேஸ் பண்ணி நாக் அவுட்குள்ளே போடான்னு பார்த்தேன். ஸோ பரவாயில்ல. ஆர் ஃபெடரிக்ஸ் காட் கிரீனிச் உள்ளே வந்திருக்காங்க. நம்ம ஒரு 100 ரன் ஆச்சு அடிக்கணுங்க, அப்படிதான் முடியும். ஆர் ஃபெடரிக்ஸ் காட் கிரீனிச். நம்ம ஒரு 60 ரன் ஆச்சு தாண்டானா ஈஸியாக நம்மளால வின் பண்ண முடியும் இந்த மேட்சை. அந்த பவுலிங் நம்ம ஆல்ரவுண்ட் பிளே தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலே நம்ம தூக்கியெல்லாம் அடிக்க போகிறது கிடையாது. இவ்வளோதான். இது அடுத்த பாலில் தான் அடிக்குவோம். ஏன்னா நம்ம தூக்கி அடித்தா அவுட் ஆயிரும் சொல்லிட்டு ஒரு பயந்தாங்க, வேறு எதுவுமே இல்லை. அடிக்க பார்த்தாரு, ஒயிட் பாலுங்க. என்னங்க இது, எடுத்தோடனே ஒரு ஒயிடு. ஓகே, அவுட்டுங்க. இதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன் லாஃப்டர் ஷாட்டுக்கு போவேன். அந்த நார் ஃப்ரெண்டர் ஸ்கார் ஃபார் 0, வெஸ்ட் இண்டீஸ் 1 for 1. ஏ கலிச்சரன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். எப்படியே ஆட்டோவில் கொடுத்தாலும் இவங்க எவ்வளோ அடிப்பாங்க, உள்ள இன்னிங்ஸுக்கு ஒரு 40 தான் அடிப்பாங்க. அவங்க அடிச்சுட்டு அசால்ட்டாக போயிடுவாங்க. அன்றைக்கி ஷாட்டு அவுட்டா இல்லை, அவுட் இல்லை, பவுண்ட்ரி. நோ பால் வேறங்க. நோ பாலும் சேர்த்து பவுண்ட்ரி 5 ரன் நினைக்கிறேன். இப்போ ஃப்ரீ ஹிட்கான ஷாட்ஸ் வந்திருக்கு நமக்கு. ஃப்ரீ ஹிட்டில் தூக்கி ஒரு ஷாட்டுக்கு போகலாம். ஃப்ரீ ஹிட். இவங்க 0.2 இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா.
ஃப்ரீ ஹிட் வந்திருக்கு. அது ஃப்ரீ ஹிட்டில் ஒரு பவுண்ட்ரி போடு. ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சே ரொம்ப டயம் இழுத்துரும் போல். இப்படி தான் பவுலிங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. எட்ஜில் தாங்க படுத்துருக்கு. விளையாடுக்குள்ள ஒரு ரன் ஓடிட்டோம். லெக் பை கிரேட்டஸ்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவன் எந்த மேட்ச்லேயுமே ஒழுங்காக அடிக்கலை. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 4 ரன்னுக்கு அவுட் ஆனார். அடுத்த மேட்ச்சில் டக் அவுட்டு. இவர் எந்த மேட்ச்லேயுமே ஒழுங்காக விளையாடல. அடிக்க பார்த்தாரு, பால் எனக்கு தாண்டே போயிடுச்சு. நல்லா தாங்க ஓவர் மெயின்டைன் பண்ணுவார் சொல்ல வந்தால் கீழே பார்த்தா நோ பால் 4. லெக் பை சேர்த்து அப்படிங்க ஷார்ட். டபுள் ரன் போகலாம் கண்டிப்பாக. போய் ஒரு 3 செகண்ட் கழிச்சே தான் வருது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு முடிவு. ஓகே, ஒரு முடிவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் 13க்கு 1. நம்ம ஒரு 50 ரன்னாச்சும் போயிட்டு ஆட்டோ பிளே கொடுப்போங்க. அப்போ தான் கண்டிப்பாக நம்மளால் அடிக்க முடியும் ஸ்கோரு. விக்கெட்டு போகக்கூடாது. அடிக்க பார்த்தா நேராக ஃபேஸில் பட்டுருச்சு. இந்த பால் கண்டிப்பாக ஷாத்துக்கு போகலாம். லேட்டாக அடிச்சிட்டோங்க. என்னங்க இது இப்படி போயிட்டுருக்கு. அடுத்த 2 மேட்சும் நல்லா தான் விளாண்டு. எப்போ நான் ஃபஸ்ட் மேட்சிங் எடுத்தோமோ அப்போ முடிஞ்சிச்சு சோழி. அண்ட் இன்னும் நோ பால் ஃப்ரீ. என்னங்க இது ஆஸ்திரேலியா ரொம்ப பெருசாக வீடியோ லெக் தான் போச்சுன்னா நான் இது ஆட்டோ பிளே கொடுக்குறேன். ஒரு 50 ரன் கிட்ட வந்துட்டு கொடுத்தாடாங்க அவங்க ஈஸியாக தோப்பாங்க. டபுள் ரன் ஓடலாமா? எஸ், ஓடித்தோம். ஓகே, கலிசரன் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் இப்போது நினைக்கிறேன். ஒரு ரன் நம்ம ஈஸியாகவே ஓடிட்டோம். லெக் பை. ஒரு ஓவருக்கு ஒரு நோ பால் போட்டுறாங்க இவங்க வேற. இந்த மாதிரி எங்கே வச்சுருக்காங்கன்னு இது நம்மளை பாருங்க எப்படி இப்படி அடிக்கிறோன்னு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டா கரெக்டாக அடிச்சிருக்கலாம். சே, ஓகே பரவாயில்ல. இந்த இடத்துல நின்றுக்குது. என்னங்க இது அடிக்கவே உடம்பு தராங்க ஆஸ்திரேலியா. கில்மோர் வந்திருக்காரு பவுலிங் போட. ஜெஃப் தாம்சன் இறக்குங்கடா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்ஸ்மேனையும் பந்தாடி அனுப்பிச்சுடுவார். அண்டு இது சொல்லலாம் ஒரு பவுண்ட்ரி. ஃபீல்டர் வந்தார், ஆனால் தெய்வம் போடல. பவுண்ட்ரி. தாண்டிடலாமா? ஒரு 50 அடிக்கலாமா? 5 ஓவருக்குள்ளே பவர் பிளேவுக்குள்ளே பார்க்கணும். அன்றைக்கு ஒரு ஷாட் 6. கலிச்சரன் பேக் டு ஃபார்ம் 20 ரன்ஸ். ரன்ஸ் வந்துடுச்சு டீம் வெஸ்ட் இண்டீஸ். ஒரு பவுண்டரி 6 அடிக்கலாமா? வாய்ப்பு இருக்கா?
அடிக்க பார்த்தாரு. ஓகே மக்களே, அவன் டபுள் ஈஸியாக ஓடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. த்ரிபிள்னா ஓடுறதா கண்டிப்பாக விக்கெட் தான். த்ரிபிள் ஓட காத்தல எதுவுமே ரன் ஒன்றால் ஊற்றுறா. 29 ரன். அந்த ஒரு போட்ட வேகத்துக்கு ஒரு செமையான ஒரு ஷாட். நீங்கள் டபுள் ஓடு இருக்கோம், அது வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோங்க. 31 ரன்ஸ். ஸோ 2.5 ஓவர்ஸ்லேயே வெஸ்ட் இண்டீஸ் 31. ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சது நல்லா இல்லையோன்னு நினச்சேன். நல்லா தாங்க இருக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சது. அது இது ஒய்டா இல்லைங்க, ஒய்டு இல்லை. அது ஓவருக்கு வந்து 10 ரன் தவிர ஒரு விக்கெட்டு. 2வது ஓவர் ஒன்றுமே அடிக்கலை, சுத்தமாகவே 0 ரன் தான். 3வது ஓவர் கொஞ்சம் தட்டி வந்திருக்கோம். அது இப்போ நம்ம ஆத்தோப்பிள்ளை கொடுத்தாலாம் 10 ஒரு 10 ஓவர் ஆடித்து கொடுப்போம். நம்ம டார்கெட் அடிக்கிறது தான் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸ்கோர் அடிக்கிறது ரொம்ப லெக்தாக போகும் வீடியோ. நான் ஒரு 50 போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணிடுறேன். ஏன் கழிச்சதை வச்சு 50 போட முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துருக்கோம் நான் சொல்கிறேன். வேலை அடிக்க பார்த்தோன்னா நம்ம பால் இங்கே வந்துருச்சு. இங்கே பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கு நம்ம ஆயிடுச்சு போல். பவுலர் வந்து இப்படி பண்ணாரு, பேட்ஸ்மேன் வந்து பேட்டை தத்துறாரு. இதோட கருத்த போல் இருக்குன்னு பவுலர் வராது. அந்த கார்டன் கிரீனிச் ஸ்ட்ரைக்கில் அது தூக்கி விட்டுருக்காரு. 6. கார்டன் கிரீனிச் எத்தனை 2 மேட்ச்சில் அடிக்காத ரன்னு இப்போ வந்து எத்தனை அடிச்சிருக்காரு கார்டன் கிரீனிச். கிரீனிச்சா இல்லை கிரீனிச்சு? ஆமாம், கிரீனிச்சு. என்னங்க இப்போ வரலை? ஓகே, அந்த கழிச்சாரு 24. முன்னாடி அவர் அடித்த 27 பீட் பண்ணுவார் கழிச்சாரு. அப்படி நம்ம இப்போ கழிச்சாரதுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க போகிறோம். கழிச்சாரதுக்கு ஒரே ரன் ஸ்ட்ரைக் கொடுத்துப்போம். பவுண்ட்ரி. நான் இது நினச்சே பார்க்கல. கழிச்சாரதுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கலான்னு நினச்சி சிங்கிள் டபுள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தேன். சரி, சிங்கிள் ஓடிட்டோமே, ரொம்ப தூரம் போனேன், டபுள் ஓடலாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்தா பவுண்ட்ரியே போயிடுச்சு. கார்டன் கிரீனிச். ஓகே, இவரை வச்சு அடிப்போம். யார் வச்சு அடித்தா என்ன? அது நல்ல ஒரு ஃபுல் டாஸ் பால் அவுட்டு. இறங்கி அப்படியே வந்து பறந்து வந்து முடிச்சிருக்காரு. கார்டன் கிரீனிச் கான் ஃபார் 12. கார்டன் கிரீனிச் கான் ஃபார் 12. வெஸ்ட் இண்டீஸ் 41 ஃபார் 2. வெளில நல்ல ஸ்கோருக்கு வெஸ்ட் இண்டீஸ் 41 அடிச்சிட்டாங்க. 3.5 ஓவர்ஸ்லேயே வந்து 40 அடித்தானா பெரிய விஷயம். உண்மைது நெஜ கிரிக்கெட்டில் பெரிய விஷயந்தான். கேம் கிரிக்கெட்லேயும் பெரிய விஷயந்தா போல்டு. இதுக்கு தான் சொல்கிறேன், பேக் ஃபுட் வச்சு ஆனதுன்னு. ஆர் கன்ஹாய் கான் ஃபார் 0. வெஸ்ட் இண்டீஸ் 41 ஃபார் 3 அப்படின்னு தான் நினைக்கிறேன். 41 ஃபார் 3க்கு அது இனிமேல் விக்கெட் சல்லுன்னு போகாமல் பார்த்துக்கணும். சி லாய்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். கழிச்சதை ஸ்ட்ரைக். ஒரு தடவை அடிச்சதை பீட் பண்ணுவாரா? ஒருத்தையும் 6 4 பறக்க விட்டாருங்க உண்மையிலே மனுஷன். அப்படி இப்போயும் ஒரு 6 ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாருங்க கழிச்சாரன். 30 ரன்ஸ் கழிச்சாரன். வேற லெவலுங்க, வேற லெவல்.
டபுள் ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஓடலாமா? எஸ், வந்துட்டோம். திரும்ப ஸ்ட்ரைக் ஏ கடிச்சறதுக்கு தான் கொடுத்துருக்கோம். அந்த 30 ரன்ஸில் இருக்காரு. அது இந்த சைடில் அவுட்டுங்க. சே, ஏ கடிச்சரன் பிடிச்சிட்டாங்க கேட்ச. நல்லா ஆடிட்டு இருந்தார். ஏ கடிச்சரன் கான் ஃபார் 32. போடு, உண்மையிலே நல்ல ஸ்கோர். வெஸ்ட் இண்டீஸ் 49 for 4. விவியன் ரிச்சர்ட்ஸ், மை ஃபேவரட் பேட்ஸ்மேன் இன் வெஸ்ட் இண்டீஸ், வந்துருக்காருங்க. அந்த காலத்து வெஸ்ட் இண்டீஸ் டீமில் என் ஃபேவரட் பேட்ஸ்மேன், நல்லா அடிப்பார் அவர். நான் ஹைலைட்ஸ் பார்த்தேன். என்னங்க இது, பேக் ஃபுட் நல்லா பால் எப்படி இருந்துச்சு, பேக் ஃபுட் வச்சிருச்சா, அது அப்படியே இத்தனோட போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பால் ஒரு ஷாட்டுக்கு போகலாம் விவியன் ரிச்சர்ஸை வச்சு. என்னங்க இது, எல்லா பாலும் அப்படியே கீழே போடு. ஓகே, பரவாயில்ல, இந்த மாதிரி கரெக்டாக அடிப்போம். இந்த லாஸ்ட் பால் நான் 4th ஓவர் நினைக்கிறேன். அது நம்ம எங்கே ஓடிட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் ஃபாஸ்ட் பவுலர் போலங்க, எப்படி போடுறான்னு பாருங்க. அடிச்சிருக்கோம். டபுள் போவா? எஸ், போயிடும். டபுள் போயிட்டோம். திரும்ப விவியன் ரிச்சர்ஸ்க்கு தான் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அந்த ஃபெடரிக் 0 அவுட்டு. கார்டன் கிரீனிச் 12 அடித்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. ஏ கலிச்சாரன், அடே என்னடா, ஏ கலிச்சாரன் 24 அடிச்சு நிப்பாட்டிருக்காரு. சீலா இது ஒன்றுமே அடிக்கலை சுத்தமாகவே. சீலா 0 ரன். விவியன் ரிச்சர்ஸ் தான் 2 ரன் ஓடிருக்காருன்னு நினைக்கிறேன். சீலாய் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சீலாய் த ஸ்ட்ரைக். வந்து கேப்டன் அந்த காலத்து வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு கண்ணாடி போத்திருப்பாரு. அன்றைக்கி ஷாட்டுங்க. அவுட்டா? எஸ், அவுட்டு. டக்கில் அவுட்டாக இருக்காருங்க சீலாய்டு. சீலாய்ட் கான் ஃபார் 0. சீலாய்ட் கான் ஃபார் 0. வெஸ்ட் இண்டீஸ் 51 for 5. கே பாய்ஸ், எனக்கு பவுலர் தான் உள்ளதான். 4 விக்கெட் தான் இருக்கு இன்னும். அது நம்ம ஒரு 60 தாண்டோம், இல்லை அவங்க ஈஸியாக இருந்துச்சு ஜெயிச்சிருவாங்க. இல்லை ரொம்ப முடியல, 9 விக்கெட் போயிடுச்சுன்னா அடுத்த பிளே கொடுத்துப்போம். இன்னும் ஒன்றில் நான் பேக் ஃபுட் அடிச்சு அடிக்கிறது நிப்பாட்டிருந்தோம். வேறு பேக் ஃபுட் வச்சு அடித்தோன்னா ஈஸியாக போல்டு இல்லை கேட்ச் அவுட்டு, இல்லை பால் வந்து பேட் ஊற்றி கேட்ச் போயிடுது. அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பேக் ஃபுட் ஊற்றுறோம். பவுலர் எப்படி பால் போகிறாருங்கிறத பொறுத்து நம்ம வச்சு போட்டு. இங்கே 6. விவியன் ரிச்சர்ஸ் 6 அடிச்சிருக்காருங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் 58 for 5 இருக்காங்க. இந்த கரண்ட் ரன்னு 10.55. அந்தளவுக்கு நம்ம பயங்கரமாக இறங்கி அடிச்சிருக்கோம். பார்த்துக்கோங்க நம்ம ரன் ரேட்டை 10.55. அந்த பவர் பிளே அந்த லாஸ்ட் 2 பால்ஸ் அப்படிதான் நினைக்கிறேன். இல்லை, பவர் பிளேயே காணுங்க, எங்கே போச்சுன்னு தான் தெரியல. ஓகே, பரவாயில்ல. வந்து இது பேக்கில் போடு. ஃபீல்டை தடுத்துதாரு. நான் கூட பேக்கில் பவுண்ட்ரி போக நினச்சேங்க. சரி, பரவாயில்ல. டபுள் ரன்ஸ் ஓடியாச்சு. 4ல் 2 போனால் 2 நானே அதில் முடிஞ்சிச்சு. ரெண்டு ஸ்டொக்கெல்லாம் வைக்க போகிறதில்ல, அடிக்கலாம் போகிறோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, சிம்பிளாக பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து எப்படி கை காத்துறேன் இவர், போடா போடா அப்படின்னு கை காத்துறாரு. ஒரு நாள் நீ எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னு கை காத்துறாரு அவர். ஸோ அப்படித்தாங்க. ஸோ 3ஆவது ஓவர் 4ஆவது ஓவரில் வந்து நம்ம 10 ரன்னாக எடுத்துருக்கோம். 2 விக்கெட் போயிடுச்சு. 5ஆவது ஓவரில் வந்திருக்கோம் 1 விக்கெட். 6ஆவது ஓவரில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கோம் 1 விக்கெட்.
அது டோட்டலி நமக்கு வந்து 4-5 விக்கெட் போயிடுச்சு. அண்ட் நமக்கு வந்து நிறைய விக்கெட் போகக்கூடாது. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணுங்க கண்டிப்பாக. அண்ட் இங்கே அடிச்சிருக்கோம். அவுத்தா 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 இல்லை இல்லை இல்லை, நம்ம டபுள் ரன்ஸ் ஓடித்தான் ஈஸியாக ஓடிடலாம். அது இந்த பால் அடிப்போமா? வெஸ்ட் இண்டீஸ் 62 வந்துட்டாங்க. இது ஜெயிக்கிறது ஈஸி. அந்த பால்டு சே கே பாய் ஸ்கோர் ஃபார் 3. வெஸ்ட் இண்டீஸ் 62 for 6. பி ஜூனியர் வெஸ்ட் இண்டீஸ் உண்மையிலே ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச நல்லா இருந்தாங்க. 62 அடிச்சிட்டோம். இப்போ தான் வந்து 6 வரை வந்து நினைக்கிறேன். ஆமாம், 10 ஓவருக்கு ஆனோட வீடியோ வந்து அரை மணி நேரம் போயிடும். ஓ அண்டு லைவெல்லாம் போனேன்னா அந்த பவுலர் பாலை பொறுமையான இருக்கிறாரு. அண்ட் லெக் பை வேற. இந்த ஆஸ்திரேலியா ஆரம்பிக்கும் போதே சரியில்லைங்க. எடுத்தோடனே ஒரு நோபால் தான் போட்டாங்க. அடுத்த ஓவர்லேயும் ஒரு நோபால் தான் போட்டாங்க. லெக் பை வேற போட்டாங்க. இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க திரும்ப. நல்லா ஒரு பவுலிங் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் எடுத்துட்டாங்க. நல்லா நாங்கள் பவுலிங் போடுறாங்க பவுலர்ஸ்லாம். வெஸ்ட் இண்டீஸ் 63 for 6ங்க. லாஸ்ட் பால் ஆஃப் 6th ஓவர். ஜஸ்ட் மிஸ். பால் வந்து எம்பாவாக இருந்துச்சுன்னா போல்டு. ஸோ அவ்வளோதான் 6th ஓவர் முடியுது. டி வால்டர்ஸ் ரைட் ஹேண்ட் பவுலர். டி வால்டர்ஸ் டு பி ஜூலியன். ஆமாம், எனக்கு என்னதான் நீங்கள் தெரியும் இருக்கடா நீங்கள் வேறு. அண்ட் இது நேராக போயிருக்கு. அண்டு அவுட்டு. இல்லை விட்டுட்டாருங்க. பவுண்ட்ரி. கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாரு. நான் கூட விக்கெட்டோடு நினச்சி பயந்துட்டேன். கேட்சை ட்ராப் பண்ணிட்டாருங்க. நான் கூட இவங்க பிடிச்சா அவுட்டுடா அப்படின்னு நினச்சிட்டேன் போல். கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாரு. நிஜத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பவுண்ட்ரி. இந்த கேட்ச் ட்ராப் அப்படின்னு சொல்லி தான் காட்ட மாட்டாங்க போல். அந்த காலத்து கிரிக்கெட்டில் என்ன போல் இருக்குது. வந்து நம்ம டபுள் ஓடலாம் ஈஸியாக. அது ட்ரிபிளே நம்ம ஓடலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அந்த ஓடியோ 4-5 செகண்ட் கழிச்சுனா வந்துடுச்சு. இன்ஜுரிங்க இங்கே ஒரு பிளேயருக்கு. அதான் உருந்து போயிட்டு அடுத்து அதில் கையறோ உள்ள அப்படியே பிசங்கிருக்கோன்னு நினைக்கிறேன். அது நம்ம எங்கேயோ நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏன் அங்கேயோ நிற்கிறோன்னு தெரியல. அது ஏங்க அந்த சம்மந்தமே நான் பேக் ஃபுட்டாக விஷயிச்சிக்கேன். அந்த பேட்ஸ்மேனுக்கு அடுத்து இன்ஜுரி. ஏண்டா அந்த மாதிரி 70க்கு 6 விக்கெட்டுங்க. 100 ரனுக்கு போடுறதுக்கு முன்னாடியே விக்கெட் போயிடுமா? அப்படி நம்ம இன்னொரு ரன் ஓடலான்னு பவுண்ட்ரி போட. அதாவது யாருமே இல்லைங்க. இந்த இதுக்கு தடுத்துற பையிலே பார்த்து அதான் பவுண்ட்ரியே போயிடுச்சு. அதுவே 74க்கு 6 வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் 7th ஓவர். 74க்கு 6 இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். 100 ரன் அடிக்கிறது கஷ்டமாக ஈஸியாக தெரியல. அண்ட் 7 ஓவர் முடிவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் 74 for 6. ஐ செப்பல் வந்திருக்காரு.
ஸோ 8th over ஃபர்ஸ்ட் பால் ஐ சம்பிள் டு பி ஜூலியன் பேட்ஸ்மேனை மூவ் பண்ணிக்கிட்டு ஷாட் இங்கே பேக் ஃபுட்டில் அடிச்சிருக்கோம். அவுட்டு. ஏமா மொழமாலே அவுட்டு. இதுதான் ஆடுனது. பி ஜூலியன் கான் ஃபார் 7, வெஸ்ட் இண்டீஸ் 74 for 7. டி முர்ரை கேட்டகிரி விக்கெட் கீப்பர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உள்ளே இறக்குறாரு. கேட்டகிரி விக்கெட் கீப்பராக ஒருத்தர் உள்ளே இறக்கியிருக்காரு. அண்டு தடுத்துட்டாரு. ஆனால் ஒரு உருட்டு முடிச்சதுனால 2 ரன் ஓடிட்டோம் ஈஸியாகவே. நான் கூட அவுட்டாக தான் நினச்சேன் உண்மையிலே. இதை அவர் ஈஸியாகவே பிடிச்சிருக்கலாம், ஏன் பிடிக்கலன்னு தான் தெரியல. அது நம்ம ஃபுல்லாக லாஃப்டர் ஷாட்ஸ் தான் அடிக்கிட்டுருக்கோம். ஐயோ இதுக்கு தான் இறங்கி அடிக்கக்கூடாதுங்க. கிரீஸ் அவுட்டு எல்லாம் வந்து அவுட் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த ரன்னே நம்மளுக்கு போடுமானது மக்களே. டி முறை கான் ஃபார் 2, வெஸ்ட் இண்டீஸ் எவ்வளோ 76 for 8. ஆமாம். வி ஹோல்டர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஆக்சுவலி ஒரு பவுலர் தான். இன்னும் கொஞ்சம் நேரம் பொழப்பாக்கலாம் வெஸ்ட் இண்டீஸ், இல்லை அவுட் ஆகி போயிடுவாங்களான்னு தெரியலை. அடிச்சு பொழப்பாக்கலாம். அந்த அவுட்டு. சார் என்னங்க இது. வி ஹோல்டர் கான் ஃபார் 0, வெஸ்ட் இண்டீஸ் 76 for 9, இல்லை 8, இல்லை 9. வெஸ்ட் இண்டீஸ் 76 for 9. அண்டு கடைசி நம்பிக்கையா ராபர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பவுலர் தான் அவர். என்னடா நடிக்க போடு 8.4 ஓவர்ஸில் இதுவே போட ரன் நமக்கு. அட அடிச்சிருக்கோம். அவுட்டு. திரும்ப அதே ஃபீல்டர். ஸோ 76க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம நெட்டை ஆன் பண்ணி வச்சுப்போம். இதை எப்படி பார்த்தாலும் ஆட்டோ பிளே தான் கொடுக்க போகிறோம். ஆஸ்திரேலியா நீட் 77 runs in 60 balls. ராபர்ட்ஸ் தான் நம்ம பவுலர். டக் அவுட் ஆகுறதுக்காக ஒரு 1 ரிவெஞ்ச் எடுப்பாரா தெரியல. ஆகணும். அண்டு நம்ம ஒரு பால் வச்சு போடுவோம். எப்படியும் ஒரு பால் 6-4 அடிக்க பார்த்தாங்க. சொல்லலை அடிக்க பார்த்தாங்க. ஒரு சிங்கிள்டா. அது ஆர் முக்சோக்கர் பேர் தான் வரல. அது ஆட்டோ பிளே ஃபுல் இன்னிங்ஸ்க்கு. அது 51க்கே 10 ஓவர் முடிஞ்சிருச்சு. இந்த 3 விக்கெட் கழிச்சிட்டாங்க. நம்ம இந்த மேட்சை பயங்கரமாக ஜெயிச்சிருக்கோம். வெஸ்ட் இண்டீஸ் ஓல்பி 25 runs போடு. ஸோ மேட்சை சுருக்கமாக பார்த்துடலாம். வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு 8.5 ஓவர்ஸ் போச்சு, 76 அடிச்சாங்க. 10 விக்கெட் தரலே போயிடுச்சு. கழிச்ச ரன் செம ஃபார்மில் இருந்தார். 17 பாலுக்கு 32 ரன் அடிச்சார். வில் ரிச்சர்ஸ் 14 பாலுக்கு 14 ரன். கார்டன் கிரீனிச் 9 balls-க்கு 12 runs. பி ஜூலியன் 4 balls-க்கு 7 runs அடிச்சாங்க. அண்டு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் பார்க்கலாம். ஐ செப்பால் 2 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்தார். ஆமாம். அந்த வாக்கர் 19 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார். சூப்பர். கார்டன் கில்மோர் 24 runs கொடுத்து 1 விக்கெட் எடுத்தார். ஜி செப்பால் 2 runs கொடுத்து 1 விக்கெட் எடுத்தார். 7, 8, 9, 30, 10 விக்கெட் போயிடுச்சு. அண்டு ஆஸ்திரேலியா 10.0 ஓவர்ஸ் பிடிச்சி 51க்கு 3 விக்கெட்டுங்க. ஸோ ஐ செப்பல் 22 பால் பிடிச்சி 20 ரன் அடிச்சார். அது ஜி செப்பல் 21 பால் பிடிச்சி 13 ரன் அடிச்சார். தேர்டர் 8 பால் பிடிச்சி 7 runs அடிச்சார். டார் புக்ஸோஸ்கர் 5 பால் பிடிச்சி 5 ரன் அடிச்சார்.
அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸை பார்க்கலாம். ஏ கழிச்சர் 4 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். விவியன் ரிச்சர்ஸ் 3 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். பி ஜூலியர் 7 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். கே பாய்ஸ் 12 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. அண்டு ஆஸ்திரேலியா பெஸ்ட் பவுலர்ஸ் ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க நம்மளை. அண்ட் எப்படியோ நம்ம 25 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம். அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் ஏ கழிச்சரன் 32 runs ஸ்கோர் பண்ண 17 balls-க்கு. Congratulations on the brilliant performance. We must know what was the plan for today's match. I felt I was in top form today and I'm really glad I could contribute towards the team. West Indies 1/75 runs மக்களே. உண்மையில சூப்பர். அது எப்படியான வீடியோ எதுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருங்க. அண்டு அவ்வளோதான் மக்களே. டேக் கேர் மக்களே. பாய் பாய்.